இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அழைத்ததை குறித்து சிந்திக்க, தியானிக்க நம்மை அழைக்கிறது. யாரை அழைக்கிறார் இயேசு? காட்டிக் கொடுத்த யூதாஸ், தீவிரவாதியான சீமோன், வரி வசூலிக்கும் மத்தேயு, விசுவாசம் குறைந்த தோமா என அனைவருமே மற்றவர் பார்வைக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தவர்களை அழைக்கிறார். தாம் விரும்பியவர்களை அழைக்கிறார். இயேசு இவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அழைக்கிறார். இயேசுவின் அன்பிற்கு தகுதியுள்ளவர்கள் ஆனதால் சீடர்கள் வாழ்வில் மாற்றம் பெற்றவர்களாய் திருத்தூதர்களாக மாறினார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் இயேசுவின் அன்பிற்கு உரியவர்களா? அவரால் விரும்பி அழைக்கப்பட்டுள்ளோமா? நம் வாழ்வில் சீடத்துவத்தின் மாற்றம் உள்ளதா? சிந்திப்போம். இயேசு சீடர்களை 2 நோக்கங்களுக்காக அழைக்கிறார். முதலாவது, தம்மோடு இருக்கவும். இரண்டாவது, நற்செய்தியை பறைசாற்றி தீமைகளை அகற்றவும் அழைக்கிறார். முதலாவது, தம்மோடு இருக்க என்பது இயேசுவோடு அவர்கள் உடலளவில் உடன் இருப்பதற்காக அல்ல, மாறாக இயேசுவின் மனநிலையோடு இருப்பது. இயேசுவின் மனநிலை என்பது வானகத் தந்தையோடு இணைந்த மனநிலை. துன்பங்களையும் இறை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. பாவிகளையும் உடலாலும் உள்ளத்தாலும் நலிவுற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைக்கும் மனநிலை. பணம், பதவி போன்றவற்றை விரும்பாத மனநிலை. மனமுவந்து தன் உயிரையே கையளிக்கும் மனநிலை. பிறரின் வலியை தன் வழியாக உணரும் மனநிலை. இம்மனநிலையோடு நாம் ஒன்றித்திருக்கும் போதுதான் 2ஆம் நோக்கமான நற்செய்தியை பறைசாற்றிட முடியும். நற்செய்தி என்பது என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் கூறப்பட்டுள்ளபடி, நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூறவே மாட்டேன் என்பதே நற்செய்தி. ஆம், நீங்கள் பாவம் செய்தாலும் நான் உங்களை மன்னிப்பேன், உங்களை அன்பு செய்வேன், உங்களை பாதுகாப்பேன் என்பதே அந்நற்செய்தி. அன்பிற்கினியவர்களே, இயேசுவோடு தங்கியிருக்க அழைக்கப்பட்ட நாம் இயேசுவின் மனநிலையோடு வாழ்கிறோமா? நம் கடவுள் அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், மன்னிக்கும் கடவுள், நமக்காக தன் உயிரையே வழங்கிய கடவுள் என்ற நற்செய்தியை நம் வார்த்தைகளால் அல்ல, நம் வாழ்வால் பறைசாற்றி வருகிறோமா என சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உமது இதயத்தைப் போல் மாற்றும். ஆமேன்.